ராஜேஷ், வழக்கின் போக்கை பார்க்கும்போது படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுவதற்கு இன்னும் கூட கால அவகாசம் தேவைப்படும் என்கிற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. திரையரங்குகளில் வெளியாவதற்கே இப்படி ஒரு நிலை இருக்கும்போது OTT-யில் இந்த படம் வெளியாகுவதற்கும் ஏதேனும் தடை விதிக்கப்படுமா? சரி, அதாவது இந்த படத்தை பொறுத்தவரையிலே தற்போது OTT-யிலே அவர்கள் வெளியிடுவதற்கான இந்த முயற்சியும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. காரணம், பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம் என்பதனாலே இதை அவர்கள் OTT-யில் வெளியிட்டால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், 500 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த படத்திற்கு செலவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். OTT நிறுவனங்கள் என்பவை ஒரு படம் ஓடிவிட்டு தியேட்டர்களில் ஓடிவிட்டு அதன் பிறகு அந்த படத்தை ஒரு குறைந்த விலைக்கு விற்றால் அவர்கள் வாங்குவார்கள். அதை வாங்குபவர்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும், விற்கக்கூடிய அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு படத்தை எடுத்த வாக்கிலேயே நேரடியாக OTT-க்கு கொடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு பெரும் தொகை கிடைக்குமா என்ற சந்தேகம் நீடிக்கின்றது. அவ்வாறு வாய்ப்பு இருந்திருந்தால் அவர்கள் முன்கூட்டியே அந்த படத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ OTT தளங்கள் இருக்கின்றன, அவருக்கு விற்றிருப்பார்கள். ஆனால் படத்தை திரையரங்கில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இது வழக்கமான ஒரு திரைப்படமாக இல்லாமல் அரசியல் கலந்து அரசியல் நெறியோடு வந்திருக்கக்கூடிய திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2026-இல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு வெறும் ஒரு சினிமா படமாக மட்டுமில்லாமல் தன்னை ஒரு அரசியல் தலைவராக நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு படமாக இந்த படம் பார்க்கப்படுகிறது. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது, நாம் அதில் பார்க்கின்றோம். பல்வேறு வன்முறை காட்சிகள் இருக்கின்றது. அது தவிர இந்த படத்திலே அரசியல் சார்ந்த சில வசனங்கள் இருக்கின்றது. அதே போல இந்த படத்தில் தொடர்ந்து அவர் 2026 தேர்தலை மனதில் கொண்டுதான் சில காட்சிகளையும் படத்தில் பல வசனங்களையும் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக அவர் பல்வேறு ஊர்களுக்கு அரசியல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரது வாகனத்தை சூழ்ந்து கொண்டு எப்படி ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நின்றார்களோ அதை தத்ரூபமாக விளக்கக்கூடிய வகையில படத்தில் சில காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. முன்னதாக அந்த காட்சிகளை உண்மையான காட்சிகளாக படம் பிடிக்க திட்டமிட்டதாகவும் பிறகு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த காட்சிகள் மாற்றப்பட்டதாகவும் கூட சொல்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த படத்தை தொடர்ந்து திரையில் கொண்டு வர, அதாவது பெரிய திரையில் கொண்டு வருவதைத்தான் அந்த பட தயாரிப்பு நிறுவனம் விரும்புகின்றது. அப்படி வந்தால்தான் அவர்கள் முதலீடாக போட்ட 500 கோடியும் கிடைக்கும், மேற்கொண்டு லாபமும் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். பெரிய திரையிலே ஒரு படம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் சிறிய திரையிலே ஏற்படுத்தாது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்கனவே சூர்யாவினுடைய சூரரை போற்று என்ற திரைப்படம் வந்தது. அதே போல ரஞ்சித் அவர்கள் எடுத்த ஆர்யாவை வைத்து எடுத்த அந்த திரைப்பட சார்பட்டா பரம்பரை படமும் வந்தது. கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டம் என்பதனாலே அப்போது அது பெரிய திரையில் வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் பெரிய திரையில விடப்பட்டது. 2 படங்களும் ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்ற படங்களாக அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அவர்களுக்கு பெரிய அளவிலே வசூலாகவில்லை, பெரிய அளவிலே லாபம் கிட்டவில்லை. இந்த 2 படங்களும் பெரிய திரையில் வந்திருந்தால் தங்களுக்கு பன்மடங்கு லாபம் கிடைத்திருக்கும் என்று அப்போது சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டது. எனவே ஒரு நல்ல திரைப்படம், மக்கள் அதிகம் பேர் விரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படம் பெரிய திரையில் வந்தால்தான் அது ரசிகர்கள் மனதிலும் சென்று சேரும், படத்தை தயாரித்த நிறுவனத்துக்கும் அது பெரிய அளவிலே லாபத்தை ஈட்டும். எனவே ஜனநாயகன் திரைப்படத்தை இன்னும் அவர்கள் பெரிய திரைக்கான முயற்சியில கைவிட்டு விட்டு சிறிய அந்த OTT போன்ற தளங்களுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபடவில்லை. அது மட்டும் இல்லாமல் OTT போன்ற தளங்களுக்கு கொண்டு செல்வதாக இருந்தாலும் கூட அதிலும் அந்த சென்சார் போர்டு சான்றிதழ்கள் போன்றவை பெற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எனவே அதற்கும் சேர்த்து அவர்கள் தற்போது இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு படத்தினுடைய KVN தயாரிப்பு நிறுவனமானது தங்களுடைய பிரதிவாதங்களை முன்வைத்து வருகிறது. இந்த சூழலில் விவரங்களுக்கு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். சரிதா, வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த சான்றிதழ் கிடைக்குமா கிடைக்காதா, எப்போது கிடைக்கும் என்பது சம்பந்தமாகத்தான் தற்போது இந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்திலே புகார் அளித்தவர் யார் என்று அப்போது எங்களுக்கு தெரியாது என்றும் தெரிவித்திருந்தார்கள். சான்றிதழ் வழங்க வேண்டும் என படம் பார்த்தவர்கள் தங்களுக்கு ஒருமித்த கருத்தை வாரிய தலைவருக்கு அனுப்பினார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மும்பைக்கு அனுப்பப்பட்ட அந்த புகார் கடிதம் விமானத்தில் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். தொடர்ந்து சான்றிதழ் வழங்கப்படும் வரை படத்தை யார் யார் பார்த்தார்கள் என்ற ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்றும் வாரியம் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படும் வரை படத்தை யார் யார் பார்த்தார்கள் என்ற ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்று
வாரியத்தின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்ற வாரிய தலைவரின் ஆவணம் இல்லையே என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த முடிவு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது என்றும் சென்சார் போர்டு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்ற தகவலை மண்டல அதிகாரி பாலமுரளிக்கு வாரிய தலைவர் தெரியப்படுத்தினார் என்று சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டு மூலமாக திருப்தி இல்லாமல் மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது என்ற தகவலை மண்டல அதிகாரி பாலமுரளி என்பவர் வாரிய தலைவருக்கு, அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய அந்த வாரியத்தினுடைய தலைவருக்கு தெரியப்படுத்தினார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரை எப்படி யாரும் பார்க்காமல் இருந்தார்கள் என்று நீதிபதிகள் கேட்டார்கள். மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் ஆவணத்தை தாக்கல் செய்யுங்கள் என நாங்கள் எப்படி கேட்க முடியும் என்றும் நிறுவனத்தின் சார்பிலே கேட்கப்பட்டிருக்கிறது. படத்திற்கு எதிராக எழுதப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையிலே மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்ற தனி நீதிபதியினுடைய உத்தரவு சரியே என்றும் நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாமாக வந்தோ அல்லது பட தயாரிப்பு கோரினாலோ மட்டும்தான் மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மறு ஆய்வை பொறுத்தவரையிலே தொடர்ந்து இதற்கான அந்த விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதில் இந்த விவகாரத்திலே விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே இந்த ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்பது விஜய் ரசிகர்களுடைய மிக தீவிரமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல இந்த பொங்கல் விடுமுறையின் போது